கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். யெகோவா மிஷான் என்று அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது. யெகோவா மிஷான் என்றால் என்ன அர்த்தம்? 2 சாமுவேலின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை வாசித்தால், கர்த்தர் என் துணை என்று அதற்கு தெளிவான வியாக்கியான விளக்கம் கொடுக்கிறதை பார்க்கலாம். கர்த்தரின் நாமம் மகிமைப்படுவதாக. ஆம், இயேசுவாகிய தேவன் அவர் வருகிறவரும் போகிறவருமாய் மாத்திரமல்ல, யெகோவா மிஷான் என்கிற நாமத்திலே துணையாய் நிற்கிற ஒரு தேவனாகவும் இருந்திருக்கிறார். அதில் சந்தேகம் இல்லை. கர்த்தரின் நாமம் மகிமைப்படுவதாக. அப்படியானால் யெகோவா மிஷான் என்கிற கர்த்தர் என்கிற துணையானவர் யாருக்கு எப்படி துணையாய் இருந்தார்? வேதம் தெளிவாய் விளக்கம் கொடுக்கிறது. பழைய ஏற்பாட்டில் ஒரு சம்பவத்தை நாம் பார்க்கலாம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 38வது வசனம் முதல் 45வது வசனம் வரைக்கும் வாசித்து பார்த்தால் வேதம் சொல்லுகிறது, சொந்த தகப்பனாகிய சவுலே யோனத்தானை கொல்ல வகை தேடின போது, அதாவது தன் சொந்த மகனையே கொல்ல வகை தேடின போது அவனுக்கு துணையாக நின்றதால் அவனுடைய உயிர் தப்பினது. கர்த்தர் யோனத்தான் ஒரு வகையில் தேவனுக்கு பிரியமானவனாக, தாவீதுக்கு நல்ல நண்பனாக காணப்பட்டான். ஆனபடினால் தேவன் அவனுக்கு துணையாய் இருந்தான். அப்படி துணையாய் இருந்ததினால் அன்றைக்கு மரணத்திலிருந்து கர்த்தர் யோனத்தானை தப்புவித்தார், காப்பாற்றினார், ஜீவனை கொடுத்தார். இந்த செய்தியை கேட்கிற எனக்கன்பான தேவ ஜனமே, யோனத்தான் என்று சொன்னால் தேவனின் கொடை என்ற அர்த்தம். ஆம், இது யோனத்தானுக்கு மாத்திரம் அவர் துணை நிற்கிற கர்த்தர் அல்ல. இந்த செய்தியை கேட்கிற உங்களுக்கும் கூட அவர் யெகோவா மிஷான் என்கிற நாமத்திலே இயேசுவாகிய தேவன் நல்ல துணையாக இதுவரைக்கும் இருந்தார். இப்பொழுது உங்களுக்கு துணையாய் இருக்கிறார், இனிமேலும் துணையாய் இருப்பார். இதில் சந்தேகமே இல்லை. கர்த்தர் நல்லவை. யெகோவா நாரி என்று அந்த நாமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் யெகோவா நாரி என்றால் என்ன அர்த்தம்? 2 சாமுவேலின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 29வது வசனத்தை வாசித்தால், கர்த்தர் என் விளக்கு என்று அதுக்கு அழகாகவும் அற்புதமாகவும் வியாக்கியானம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆம், கர்த்தர் நல்லவர். யெகோவா நாரி என்ற கர்த்தர் என் விளக்காய் எப்படியெல்லாம் வெளிப்படுவார் என்று நாம் பார்க்கலாம். அதற்கு வேதம் கொடுக்கிற அழகான வார்த்தையை பாருங்கள். நீதிமொழிகள் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை வாசித்தால், கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம் என்று அற்புதமான ஒரு வசனம் உண்டு. ஆம், தேவனுடைய கட்டளையும் வேதமும் நமக்கு விளக்காகவும் வெளிச்சமாகவும் காணப்படுகிறது. அப்படியானால் வேதம் 3 முக்கியமான பொருளை விட சிறந்ததாய் பெரியதாய் காணப்படுகிறது. அந்த 3 என்ன? சங்கீதங்களின் புஸ்தகம் 119ஆம் சங்கீதம் 72வது வசனத்தை வாசித்தால், 1 அநேகம் ஆயிரங்களை விட வேதம் சிறந்தது. 2வது பொன்னை விட வேதம் சிறந்தது. 3வது வெள்ளியை விட வேதம் சிறந்தது. இது எல்லாவற்றை விட வேதம் சிறந்ததா இருக்கிறபடியினால் அவர் யெகோவா நாரி என்கிற கர்த்தர் என் விளக்காய் இருக்கிறார் என்கிற நாமத்தின்படி இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் வருகிறார். உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற இருளையும் அந்தகாரத்தையும் மாற்றி தம்முடைய வேத வசனம் என்னும் சத்தியத்தினாலே உங்கள் ஸ்தலத்தை சுத்திகரித்து உங்களையும் பரிசுத்தப்படுத்தி தம்முடைய திவ்ய விளக்கு என்கிற வெளிச்சத்தை பற்ற வைக்க போகிறார். இனி நீங்கள் வெளிச்சத்தில் நடக்க போகிறீர்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் நல்லவர். ஆமென், ஆமென், ஆமென்.